ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோடில் இப்போ ரீசெண்டாக சோனி லீவில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க த ஹண்ட் ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ் அந்த வெப்சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த வெப்சீரிஸில் மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 45 to 50 மினிட்ஸ் ஓடுது ஆவரேஜாக. 1991 மே 21 அன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர் அங்கே ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது. அதில் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி கொலை செய்யப்படுகிறார். ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து கலந்துக்கிற அந்த ஃபங்க்ஷன் அந்த ஸ்பாட்டெல்லாம் காட்டுறாங்க. அப்புறம் ஒரு ஃபோட்டோகிராஃபரை காட்டுறாங்க. அவர் ஃபுல்லாக அந்த லொக்கேஷன்ஸை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் பேர் ஹரிபாபு. அந்த பாம் பிளாஸ்ட் நடக்குது. அதுக்கப்புறம் 2 சிபிஐ ஆஃபீஸர்ஸ் அதுக்கு சார்ஜ் எடுத்திருக்காங்க. அவங்க பேர் அமித் வர்மா, ரகோத்தமன். இவங்க 2 பேர் தான் இன்வெஸ்டிகேஷனை லீட் பண்ணுறாங்க. ஃபோட்டோகிராஃபரும் அந்த பாம் பிளாஸ்ட்ல இறந்துறாரு. நெக்ஸ்ட் ரகோத்தமன் அந்த ஃபோட்டோகிராஃபர் அவங்க வீட்டுக்கு போறாரு. அங்கே அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தடவை அவர் போயிட்டு வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து நாங்கள் வர்றோம் அப்படின்னு பேசிட்டு சாஃப்டாக வந்துடுறாரு. நெக்ஸ்ட் திரும்பி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்ப இவர் ரூடா பேசிட்டு அங்க உள்ள போய் எல்லாம் செக் பண்றாங்க. சோ அங்க ஒரு பில்லு கிடைக்குது. அந்த பில்லு என்னன்னா அந்த சந்தன மாலை ஒண்ணு, அது வாங்கினதுக்கு உண்டான அந்த பில்லை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாலை தான் பிரைம் மினிஸ்டர் அவர் கழுத்துல பாம் பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி போடப்பட்ட அந்த பெண் கொண்டு போய் போடுற அந்த மாலை. அந்த மாலையை வாங்கினது ஹரிபாபு, அந்த போட்டோகிராஃபர். இதை கண்டுபிடிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் அவங்க அம்மா வேற வழி இல்லாம வெளியில வந்துட்டு ஒரு சூட் கேஸ் மாதிரி இருக்கு, அதை காமிக்கிறாங்க. அதுல இருந்து சில ப்ரூஃப்ஸ் எல்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்க, எவிடன்ஸ் எல்லாம். இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கே பேரலா இன்னொருத்தரை பிடிக்கிறாங்க. அவர் வந்துட்டு ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி. லைசன்ஸ் இல்லாத காரணத்தினால அவரை பிடிக்கிறாங்க. ஆனா போலீஸ்க்கு அவர் மேல டவுட் வருது. அவரை கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர் விசாரிச்சுட்டு இருக்கல அவரோட பேக்கெட்ல இருந்து ஒரு டைரி எடுக்கிறாங்க. அந்த டைரியில 2 பேரோட நேம்ஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு நளினி, இன்னொன்னு தாஸ். இந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்கள நோக்கி நகர்ந்து அடுத்து போலீஸ் ஃபர்ஸ்ட் போயிட்டு அவங்ககிட்ட சந்தேகத்தின் பேர்ல அவங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு நளினி அதை மட்டும் கேட்டுட்டு வந்துடுறாங்க ஒரு டவுட்ஃபுல்லா. அப்புறம் போலீஸ்க்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருது நளினியும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நளினியை மறுபடி போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு போறாங்க. ஆனா அவங்க அதுக்குள்ள அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க, அவங்களும் தாசும். இன்வெஸ்டிகேஷன்ல அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயத்தை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சிவதாசன் அப்படின்றவர் தான் இந்த பாம் பிளாஸ்டுக்கு ஒரு முக்கியமான மூளையா செயல்பட்டது அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிச்சு அவரை ட்ரேஸ் பண்ணி போறாங்க. இது அவர் தெரிஞ்சுக்கிட்டு இங்க இந்தியா விட்டு தப்பிச்சு போக பிளான் பண்றாரு யாழ்ப்பாணத்துக்கு. ஸோ அவர் கிளம்ப அந்த கடற்கரை கிட்ட போய் நிக்கிறார், போட்டுக்காண்டி வெயிட் பண்றாரு. அப்ப இவரை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க இருந்து இவர் தப்பிச்சுறாரு. அப்புறம் ஒரு அம்மா பையன் 2 பேரும் வந்து பிரிண்டிங் பிரஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது நளினி வந்து அவங்களோட பொண்ணு தான் அப்படின்றது தெரிய வருது. நளினி எதுக்காக இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற அந்த ரீசனுமே அதுல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படியெல்லாம் போச்சு அப்படின்றத இந்த வெப் சீரிஸ்ல அழகா கிராஃப்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோட சீஃப் சொல்றாரு அவங்களை நம்ம உயிரோட பிடிக்கணும். அதனால அவங்கள பிடிச்சிங்கன்னா எல்டிடியோட சேர்ந்தவங்க எல்லாம் சைனைட் சாப்பிட்டு செத்து போயிருவாங்க. ஸோ அவங்கள வந்து உயிரோட நம்ம பிடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஆஃபீஸர்ஸ் கமாண்டோ எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு 3 விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. ஒருத்தவங்க சைனைட் கன்சியூம் பண்ணா அவங்களுக்கு 30 செகண்டுக்குள்ள அமைல் நைட்ரேட், சோடியம் நைட்ரேட், சோடியம் தயோசல்பைட் இது 3ஐயும் யூஸ் பண்ணி 30 செகண்டுக்குள்ள அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு 1/2 hourக்குள்ள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டு அவங்களை காப்பாத்திரலாம் அப்படின்ற அந்த விஷயத்தையுமே ரொம்ப டீடைலிங்கா சொல்லியிருக்காங்க. சிவதாசன் அவரோட கேரக்டர் ரொம்ப அழகாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து ஒரு ரஜினி ஃபேனா காமிச்சிருக்காங்க. அவர் ஸ்மோக் பண்ணிட்டு வர்ற ஸ்டைல், அவர் பேசுறது, நான் இங்க இருக்குன்னா எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்றது. அப்புறம் அவங்க அடுத்ததா ஒரு பெரிய பொலிட்டீஷியனை தூக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் போலீஸ் அவரை இங்க தேடிட்டு இருக்கலே அவர் தைரியமா அடுத்து அட்டாக் பண்றதுக்கும் இறங்குறாரு. அந்த மாதிரி விஷயங்களையும் அவர் ஈடுபடுறாரு. பக்ஸ் அவரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ற விதம், அவர் ரூடா நடந்துக்கிறதும் சரி, சாஃப்டா நடந்துக்கிறது, 2மே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ இது ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல நடக்கிறதுனால ஸோ இதில் இவங்க உள்ள காமிச்சது எல்லாமே பழைய ஆப்ஜெக்ட்ஸ் தான். பட் 1-2 தவிர்க்க முடியாமல் வந்துடுது. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சின்ன சின்ன எரர்ஸ் இருக்குது. அதில் 7 எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு லென்த்து தான் இதோட ஒரு பெரிய பிரச்சனையே. அது ஒரு சில இடங்களில் லேகிங்காக இருக்கு. இதுதான் இதில் உள்ள மைனஸ். என்னன்னா இன்வெஸ்டிகேஷன் அந்த சைட்ல இருந்து தான் அந்த ஸ்டோரி அப்படியே பிரீஃப் ஆகி போகுது. பட் அதர் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க, அங்கங்க சில இடங்களில் சொல்லியிருக்காங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சொல்லல. அது ஒரு மைனஸ். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவு இதுல கொஞ்சம் குரூசம் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. மித்தபடி பார்க்கலாம் இது ஃபேமிலியோட. போட்டோகிராஃபி அப்புறம் அவங்க இதுல யூஸ் பண்ணியிருக்க லைட்டிங்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம சைட்ல இருந்து இது ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் மஸ்ட் வாட்ச் வெப் சீரிஸ். நம்மளோட ரேட்டிங் 3.5 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.